இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:9. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானது இல்லை. பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாக சொல்லிருக்கிறேன். பூமியில் இயேசுவை போல் தேவன் ஒருவர் இல்லைங்க. எல்லா தேவர்கிட்ட நம்ம போனோம், இயேசு நம்மளை தேடி வருவார். எவ்வளோ அற்புதமான கடவுள் பார்த்தியா. அவர் நம்மளை தேடி வருகிற தேவன் இயேசு ஒருவர் தாங்க. மீதி எல்லா தெய்வத்தையும் நம்ம தேடி போனோம், இயேசு நம்மளை தேடி வருகிறவர். இந்த வார்த்தை மூலிமா நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை கேட்குறீங்க, உங்கள் அருகாமையில் அவர் வந்துடுவார். இந்த வார்த்தை கேட்குற உங்கள் பக்கம் மத்தியில் ஒரு அசைவாடி கொண்டு இருப்பார். அவர் தாங்க அற்புதமான தேவன். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். பூர்வ காலத்தில் எப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ இயேசு உங்கள்கிட்ட வந்த பிறகு நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறாரு நினச்சி பாருங்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானவர் எதுவும் இல்லை. சமமானதும் இல்லை. சமமானதுக்கு உருவம் கிடையாதுங்க. அவருக்கு அப்படிப்பட்ட இல்லை கிடையாது. ஒரு வார்த்தை பேசினா போதும், அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருப்பார். உன்னோடு உறவாடு, உனக்கு சமமான, அவர் சமமான காரியத்தை செய்வார். உன் வாழ்க்கையில் என்ன காரியம் வந்தாலும் இயேசுவை போல் சமமான தெய்வம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். பூர்வ காலத்தில் என்னென்ன நினச்சிருந்தேன், எப்படி இருந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் அடியானும் சூழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் என்னை தேடி வந்து மீட்டார். தேடி வந்து அற்புதம் செய்தார். எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளம் செய்து உங்களோடு பேசிக்கூடார். பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்தில் நிறைந்தவனாக இருந்த என்னை ஆண்டவர் உங்கள் மூலிமா இந்த வசனத்தை பேச திரும்ப தந்திருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவர் தான். அவருக்கு சமமானவங்க கடவுள் ஒருவருமே கிடையாது. ஆமாங்க, அவர் கடவுளுக்கு எவ்வளோ பூமிக்கு சர்வ சிருஷ்டிக்கு ராஜாவாக இருக்கிற இயேசு ஒருவர் தாங்க. அவர் தான் சொல்லார், பூர்வ காலத்தில் நடந்தவைகளை செய்யுங்கள். பூர்வ காலத்தில் என்ன நேரம் மறித்து மண்ணுக்கு போயிருப்பேன். அவரை நினைச்சிருக்கிறார். அவர் தேவன் என்று நம்பினேன், விசுவாசித்தேன். என்னால் வரைக்கும் என் தேவன் எனக்கு சமமும் இல்லை. அவருக்கு சமமான எதுவுமே இல்லைன்னு நான் நீதியாக சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைத்து பார்த்தேன். நீங்களும் நினச்சி பாருங்கள். பூர்வ காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத இருந்தால் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அற்புத அடையாளங்களை என்னை போல அனுபவித்து இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூர்வ காலத்தில் நினைத்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமம் இல்லை, சமமான இல்லை. அதுக்கு இயேசுக்கு சமப்படுத்த யாருன்னு குறிப்பிட முடியாதுங்க. இயேசு போல் இருக்கிறான்னு என்னை குறித்து சொல்ல முடியாது. அவர் குறித்து யாருமே சொல்லவே முடியாது. இயேசுக்கு சமமான தெய்வம் ஒருவருமே இல்லை. ஆமாங்க, மறித்து 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தால் மனுஷ மத்தியில் வாழ்ந்து காட்டினார். அது நிலைப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். இந்த வார்த்தை மூலம் பேசி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தைங்க இது. இயேசு நாமத்தினால போனால் போவோம், வேறு எந்த நாமத்தில் போக சொன்னால் போகாது, அங்கே தான் ஆடும். இயேசு அப்படிப்பட்ட அற்புதமுள்ள நாமம். அவர் தான் சொல்கிறார், எனக்கு சமமானது ஒன்றும் இல்லை, அவரை போல தேவன் உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். அவரை விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா காரியத்திலும் மேன்மைப்படுத்தி உங்களுக்கு உயர்த்த வல்லவராக இருக்கார். ஆமேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.